ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாவே உனக்கான அதிர்ஷ்டத்தை கைகளில் ஏந்தி கொண்டுதான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, எனக்கு நல்லதே நடக்கலை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான நாளையும் நான் குறிச்சிட்டேன். இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு அதிர்ஷ்டத்தோடு தான் இந்த வராகி அம்மா வந்துள்ளேன். இனிமே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு தைரியமாக திமிராக நீ உன் வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா எல்லாத்தையுமே உன் கூடவே இருந்து உனக்கு நடத்தி தர போகிறது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேண்டுமானால் காசு பணம் தேவையாக இருக்கலாம். ஆனால் நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா அதுக்கு உன் மனசு அமைதியாக இருக்கணும். மனசு அமைதியாக இருக்கணும்னா எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கணும். அப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ நினச்சது போலவே நடக்கும்படியுமாக இருப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தை கைகளில் அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்களும், உன்னை தப்பாக பேசினவங்களும், உன்னை அவமானப்படுத்தி பேசினவங்களும், உன்னை முன்னால் விட்டுட்டு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசியவர்களுமே இப்போது உன்னை கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை பரிசளிக்க போகிறேன். எங்கே கீழே விழுந்துருவோமா நினச்சி பயந்துக்கிட்டே ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்னு நம்பிக்கையோட ஓடு. உன் வாழ்வில் தடுமாற்றமோ தர்ம சங்கடமோ வரவிட மாட்டேனேன்னு செல்லமே. எல்லாத்தையுமே நீ ஆசைப்பட்டவனே கிடச்சிடணும்னு நினைக்கிற. ஆனால் நினச்சவனே எல்லாம் கிடச்சிட்டா அப்புறம் உனக்கு ஒரு மிதப்பும் அலட்சியமும் ஆணவமும் வந்துடும். அது மனிதர்களுக்கே உண்டான இயல்பான குணம் அல்லவா? அப்படி நீ எதையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாதுன்னு தான் சில விஷயங்களை காக்க வச்சு கொடுக்குறேன். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை உடனே செய்ய தொடங்கு. நீ கொஞ்சம் தாமதமாக்கினாலும் நீ திட்டம் போட்டு வச்சதை இன்னொருத்தன் செஞ்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்து விடுவான். ஒரு விஷயம் புதுசாக யோசிக்கிற, புதுசாக திட்டம் போடுறனா அதை உடனே செயல்படுத்த ஆரம்பித்து விடுன்னு செல்லமே. உன் வாழ்க்கையே பெரிய போராட்டமாக போர்க்களமாக இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் பார்க்குற? வாழ்க்கைனா சில சவாலான சூழ்நிலைகளும் சில புது பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். புதுசாக எதுவும் நடக்கலைன்னா அதுதான் பிரச்சனை. புதுசாக ஏதாவது நடப்பதற்கு தானே மனித வாழ்க்கையே இருக்கிறது. உனக்கு புதிதாய் நடக்கும் விஷயங்களையும் புதுசாக வர்ற பிரச்சனைகளையும் பெருசாக நினச்சி வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் சமாளிக்கலாம்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறையான யோசனைகளோ கவலைகளோ உனக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா எதிர்மறையான விஷயங்கள் எப்போதும் உனக்குள்ள எதிர்மறையான உணர்ச்சிகளையும் நடத்தி கொடுத்துடும். அதாவது எதிர்மறை உணர்ச்சிகள்னால் பயம், கோபம், ஆக்ரோஷம், வெறுப்பு, அதை தான் சொல்கிறேன். எப்போவுமே என் துணையால் உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு தைரியமாக நீ இருக்கணும். நானே உனக்குள் இறங்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துகிறேன். உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைத்திருக்கும் போது நீ நினச்சி பார்க்காத பல நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீரும். நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் கொடுப்பேனேன் செல்லமே. என்னுடைய முழு அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்திருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நானே கதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நிச்சயமாய் சிறப்பாய் வாழ வைப்பேன். தேவையில்லாத அழுகையோ மனக்குழப்பமோ உனக்குள்ள வேண்டாம். உன் வாழ்வில் உனக்கு சில ஏமாற்றங்களை நான் கொடுக்கிறேனா அதுவும் உனக்கான மாற்றங்களை உருவாக்கதான். எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன். இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு நிலையான நிம்மதியான சந்தோஷமான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பேன்னு என்னை முழுவதுமாக நம்பு என் செல்லமே. இத்தனை நாளாக நீ உன் வாழ்க்கையில் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ பதில் சொல்ல போகிறேன். நிம்மதியே இல்லாமல் இருந்த நீ இப்போது இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இனி வரக்கூடிய நாட்களை உனக்கான அழகான நாட்களாக மாற்றுறதுக்காக தான் இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொண்டு உன்னை வீடு தேடி வந்தேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. நீ உன் மனசில் எடுத்துக்கிட்டு இருந்த, நீ உன் மனசில் யோசிக்கிட்டு இருந்த, நீ உன் மனசிலேயே என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனையும் உனக்கு சீக்கிரம் நடத்தி தரப்போகிறேன். உனக்கு துணையாக நான் எப்போதும் இருக்கிறேன் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாயிரு. உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. வேதனைகள் உன்னை எவ்வளவு நசுக்கினாலும்
என்னை நோக்கி அடி எடுத்து வச்சினா உன்னை பாதுகாக்க நான் வருவேன். நிச்சயமாக மகிழ்ச்சியின் பாதையில் உன்னை கொண்டு செல்வேன் என் செல்லமே. ஓ மேல அன்பும் அக்கறையும் கொண்டவனாக இந்த வராகியம்மா நான் இருப்பதால் தான் உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளையே அழித்து உனக்கான வெற்றியை தர தயாராகிவிட்டேன். யாரும் எதுவும் எந்த தீங்கும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ பயம் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் சொந்த பந்தம் சுற்றம் சூழத்தார் உறவுகள் என நீ ஒன்று கூடி மகிழ்ச்சியாக வாழும்படி உன்னை நான் உயர்வான இடத்தை கொண்டு வருவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த இடத்திலும் பேசும்போது கவனமாக நீ இரு. ஏன்னா சில உறவுகள் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் சில உறவுகள் உன் பேச்சை வேணும்னே தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால தான் தேவையில்லாத இடங்களில் அவசியமற்ற விஷயங்களை பேச வேணாம்னு சொல்கிறேன். எந்த செலவாக இருந்தாலும் திட்டம் போட்டு செலவு செய். ஏன்னா உனக்கு இன்னும் நிறைய செலவு இருக்குது. முதல்ல அதிகமாக செலவு செய்துவிட்டு அப்புறமாக அவதிப்படுறதுக்கு பதிலாக திட்டமிட்டு செலவு செய். உனக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு நெருங்கிய உறவென்று உன் மனசு காயப்படும்படி பேசிட்டாங்களே நினச்சி நீ வருத்தப்பட்டது எனக்கு தெரியும். தெரியாமல் தவறு செய்பவர்களை மன்னிக்கலாம் தானே. உனக்கு எதிராக எத்தனையோ எதிரிகள் இருக்கும்போது வேணும்னே ஏதோ ஒரு வார்த்தையை தப்பாக பேசிட்டாங்க நினச்சி உன் சொந்த பந்தத்தை எதிரியாக நினைக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை விலக்கி துன்பத்தை போக்கி இன்பத்தை அள்ளித்தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நீ கடினமான காலங்களில் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு வாழ்க்கையின் பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குது. நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீ காத்திருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோடு தானே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்றது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதுவரை காத்திருன்னு நான் சொன்னது போலவே இப்போது உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவதற்காக தான் அதிர்ஷ்டத்தோடு இந்த வராகியம்மா உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். நீ எப்போ முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாயோ அப்போவே உன்னை சுற்றி இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிச்சிட்டேன். இப்போது நான் கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொண்டால் இனி வரவிருக்கும் எல்லா நாட்களும் உனக்கான இனிமையான நாட்களாக இருக்கும். உன் மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலேயே பல நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் தயாராகிவிட்டேன். இனிமேலாவது நீ மகிழ்ச்சியோடு இருக்கலாம் தானே. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போல உனக்கு தேவையானவற்றை இப்போது கையோடு கொண்டு வந்து விட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போலவே நடக்கும். நீயும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் நடத்தின எல்லா நன்மைகளையும் உனக்கான வாழ்க்கைக்கின் சந்தோஷத்திற்காக தான் செஞ்சேன். உன் உதவிக்கு யாருமே இல்லைன்னு நீ தப்பாக நினைக்கிற. ஆனால் உனக்கு உதவி செய்வதற்காகவே இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன்னுடைய கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்ட நான் நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நிழலாக இருந்து எல்லா விஷயங்களையும் முடிச்சு தரப்போகிறேன். ஒருவருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவது என்பதற்கும் ஒருவருடைய பிரச்சனைகளுக்குள்ள நீ போய் அதை தீர்க்க சரி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது தானே. எல்லாருடைய பிரச்சனைகளையும் இங்கு எல்லாராலையும் தீர்த்து வச்சிட முடியாது. அதே போலதான் இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்க நீ முயற்சி செய்கிறத போல அதை விடவும் அவருக்கு அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசினா அதுதான் அவருக்கு உதவிகரமாக இருக்கும். இதை மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்கோ. நீ எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சினா உனக்கான எல்லாத்தையும் நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் உடம்புல இருக்க நோய்களும் உன் மனசில் இருக்க கஷ்டமும் உன்னுடைய பண பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கி நீ நல்லா வாழ்றதுக்கான அதிர்ஷ்டத்தை தான் கையோடு அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு சிலரை உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை வெறுக்குகிற மனிதர்களையும் தேடி போகாதே. ஓ மனசில் எவ்வளவு வலியும் வேதனையும் இக்கட்டான சூழ்நிலையும் கஷ்டமும் இருந்தாலும்
அதை யாரிடமும் போய் சொல்லாதே. நான் உனக்கான நல்லது செய்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாகவும் நான் முடிச்சு தருவேன். நீ எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.